ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து அட்வான்ஸாகவே, அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் கிளாஸிஃபை பண்ணிடுறேன். ஃபோர்ஸில் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நான் வந்து ஒரு இதை தொடாமல், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொடாமல் அதான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நான் ஒரு ஆப்ஜெக்டை தொட்டு அதை ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சர்ஃபேஸ் நான் அசியூம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட். நான் இப்போ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் என் கையை டச் ஆகிறனால என் கான்டாக்ட் ஏற்பட்டு இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அண்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் இப்போ நான் இதை விட்டேன்னா தானாகவே கீழே விழுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. ஆனால் நாம் அதுவே எர்த்தை விட்டு வெளில போய் ஸ்பேஸில் பண்ணால் அது அப்படியே ஃப்ளோட் ஆகும். ஆனால் எர்த்தில் அது பாசிபிள் கிடையாது, ஏன்னா அது கிராவிட்டி இருக்குது. ஸோ இது வந்து கிராவிட்டி ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, கான்டாக்ட் ஃபோர்ஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். ஏன்னா ஃப்ரிக்ஷனாக வரதால ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில ஏற்படுற தேய்மானம். அதாவது ஃப்ரிக்ஷன்னா இப்போ ரஃபாக இருந்துச்சுன்னா போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ், இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் போனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்லாம் போகிறது ஈஸியாக இருக்கும். இந்த ரஃப் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் போனனால அந்த ஆப்ஜெக்ட் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே லைட்டாக தேயும், அங்கே அதான் தேய்மானம்னு சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டும் சர்ஃபேஸும் கான்டாக்டில் வரனால இது கான்டாக்ட் ஃபோர்ஸில் தான் வருது. ஓகே, வேறு என்ன கான்டாக்ட் ஃபோர்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்துட்டு விட்டால் மறுபடியும் அது தானாக அது இருக்கிற பொசிஷனுக்கே வந்துடும். நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறோம், ஸோ ஸ்ப்ரிங்கும் நமக்கு ஏற்படுது. ஸோ தேர் இஸ் அ கான்டாக்ட். ஸோ திஸ் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் வந்து ரீஸ்டோர் ஆகும்ல, இப்போ நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டா அது ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம இதை பிடிச்சி அழுத்துறோம், அழுத்துனா அது இப்படி ஆகிடும். இல்லை நான் இது ஒரு ஸ்ப்ரிங்கு, நான் அதை பிடிச்சி இழுக்கிறேன்னா இது இப்படி ஆகிடும் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதுலேயும் கான்டாக்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கிறது வந்து ஃபோர்ஸாக சேவ் ஆகிடுது. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம விட்டோன்னே அது பின்னாடி இருக்குது. அது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. இன்னொரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஷன். டென்ஷன்னா என்னென்னா, ஒரு கயிறை வந்து நம்ம பிடிச்சி ரொம்ப டைட்டாக இருக்கும்போது டைட்டே ரொம்ப தின்னாகிட்டே வரும். சம்டைம்ஸ் நம்ம வந்து கயிறில் வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த கயிறோட டென்ஷனோட கெப்பாசிட்டி ஏற்றதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம லோடு கொடுத்தோம்னா அந்த கயிறு பிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பூ கட்டுற நூலில் வந்து நம்ம வந்து ஒரு செங்கல் கட்டி விட்டால் அது பிஞ்சிடும்ல. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டென்ஷன். அந்த டென்ஷனால் அந்த கயிறு வந்து ஸ்ட்ரெச் ஆகி கிழிஞ்சிருது. ஐ மீன் அறுத்துக்குது. இட் மீன்ஸ் அந்த கயிறு வந்து கட் ஆகிடுது டென்ஷனால். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸில் வந்து டென்ஷன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ்னால் நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஆப்ஜெக்டில் நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறேன், அதுதான் அப்ளைட் ஃபோர்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது கை அசியூம் பண்ணிக்கலாம். கை மேலே வேகமாக படம் போது நம்ம கை மேலே பட்ட அப்படியே டிவியேட் ஆகும். இப்போ பெரிய காற்று கிழிக்கணும். அதாவது ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லணும்னா இது காற்றோட மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைக்கில் வேகமாக போகும்போது இப்படி போவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து காற்று டிவேட் ஆகும். நம்ம கை மேலே அந்த காற்றுல இருக்க மாலிக்யூல்ஸ் படுறதுனால அங்கே ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால நம்ம கை மேலே அந்த காற்றுல மாலிக்யூல்ஸ் தேயுது. ஸோ அதான் நமக்கு கை. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். magnetic force. Gravitational force.
நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் வருது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இப்போ நான் சொல்லலை, நான் நெக்ஸ்ட் டாபிக்ல அது பார்த்துக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் தெரியும். புவி இருக்க சக்தி, அதாவது 9.8 மீட்டர் பர் செகண்ட்ல பூமி நம்ம வச்சு கீழே எடுத்துட்டு இருக்கு. அது நம்ம மேலே. ஸோ அந்த பூமி வந்து நமக்கும் அந்த பூமிக்கும் வந்து அந்த பூமியில் இருக்கிற ஃபோர்ஸுக்கும் நமக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. இல்லாமலே நமக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா ஒரு ஆட்டம்ல இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் வந்து பைண்ட் இருக்கிறதுக்கு ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். போன வீடியோவில் நான் எலக்ட்ரான் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். அதில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுவும் ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு இருக்கணும் இல்லையா? இந்த ஒய் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ், நெகட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் ஒய். இப்போ நமக்கு இந்த ஒய் ஆக்சிஸ் தேவைப்படாது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் ஓகே. இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஃபுக்கும் இந்த சர்ஃபேஸ் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம், அதாவது ஈக்குவலாக பார்த்துக்கலாம். ஈக்குவலானா இந்த இடத்துல இது வந்து நான் வந்து எனக்கு இது ரைட் சைட்னால இந்த இடத்துலையும் இந்த சைட் ஃபோர்ஸ் கொடுத்தா ரைட் சைட் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கேன். அதெல்லாம் நான் சிங்க் பண்ணிக்கலாம் சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த சைட்னா எனக்கு இது ரைட் சைட், ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ரைட் சைடில் இந்த கிராஃபில் எனக்கு பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ ப்ளஸ் 20 நியூட்டன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைட்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா நான் இதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடு கொடுக்குறேன்னா கிராஃபில் இது நெகட்டிவ், அதனால் நான் 2 நியூட்டன் லெஃப்ட் சைட் கொடுத்தா அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ப்ளஸ் 20 மைனஸ் 2 ஆனால் ப்ளஸ் 18 நியூட்டன். ஸோ நெகட்டிவ்ல, அதாவது லெஃப்ட் சைட் கொடுத்தா நெகட்டிவ் ஆனதுனால ஃபோர்ஸ் வந்து 18 நியூட்டனாக மாறிடுச்சு. அதாவது ஃபோர்ஸ் குறைஞ்சிருச்சு. இதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இது இப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டாக நான் 2 நியூட்டன் கொடுத்தேன். ஸோ ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுவே இந்த 2 நியூட்டன் இந்த சைட் கொடுக்காம நான் இந்த சைட் கொடுத்துருந்தா ரைட் சைடில் இந்த சைட் கிராஃப் பாசிட்டிவ் இல்லையா? ஸோ இப்படி பார்க்கலாம், 20 நியூட்டன் 2 நியூட்டன் சேர்ந்து 22 நியூட்டன், அதாவது கொடுத்த ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக ஆப்ஜெக்ட் வேகமாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா வந்து மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். மாஸையும் ஆக்ஸலரேஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.